மக்கள் எல்லாருக்குமே 2 விதமான மைண்ட் செட் இருக்குங்க சைக்காலஜிக்கலா. ஒண்ணு குரோத் மைண்ட் செட், இன்னொன்னு வந்து ஃபிக்ஸட் மைண்ட் செட். இதுல நீங்க எந்த சைடு இருக்கீங்க அப்படிங்கிறத பாத்திரலாமா இந்த வீடியோல. ஹாய், ஐ அம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். ஆமாங்க, 2 விதமான குரோத் மைண்ட் செட் ஒன்று, ஃபிக்ஸட் மைண்ட் செட் ஒன்று. இந்த குரோத் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க எது வந்தாலும் ஒரு ட்ரையல் பார்த்துருவாங்க. ஆனா ஃபிக்ஸட் மைண்ட்ல இருக்கவங்க பயந்துட்டே இருப்பாங்க. என்னால் முடியுமா, செஞ்சிருவேனா, என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அது ஸ்டெப் எடுக்கவே மாட்டாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, அப்படி தைரியமா எடுத்து செஞ்சு பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா growth மைண்ட் செட்டா இருந்தேன்னா நீங்க ஓகே, இதுல இருந்து நான் என்ன லெசன் கத்துக்கிட்டேன், எப்படி இதை பண்ணக்கூடாதுன்னு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு மூவ் ஆன் ஆயிடுவீங்க. நீங்க பிக்சட் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆன உடனே பாத்தியா, எனக்கு தெரியும் தோத்துவேன், அதனாலதான் நான் வேற எதுவுமே புதுசா ட்ரை பண்ணல, இப்ப பாரு தோத்துட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுன் ஆவீங்க. இது பிக்சட் மைண்ட் செட்டுக்கு. growth மைண்ட் செட்டா இருந்தா புதுசா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு நியூ சேலஞ்சஸ் எடுத்துக்க தயாரா இருப்பீங்க. ஆனா பிக்சட் மைண்ட் செட்டா இருந்தீங்கன்னா எதுவுமே புதுசா போக மாட்டீங்க. தெரியாதது தொடக்கூடாது, நம்ம எதையும் தொடாம அதே ரொட்டீன் மட்டுமே செஞ்சுட்டே இருந்துட்டு அதுல இருந்து ஸ்டெப் அவுட் ஆகவே மாட்டீங்க. இது பிக்சட் மைண்ட் செட். திங்க் பண்ணுங்க, நீங்க எந்த மைண்ட் செட்ல இருக்கீங்கிறத கீழே கமெண்ட்ல போடுங்க. திங்க் டிஃபரெண்ட், கொஞ்சம் மாத்தி தான் யோசிக்கலாமே. நன்றி.